கேன்சர் அப்படின்னு ஒரு நோய் கோடிக்கணக்கான மக்களை என்ன செய்யுதுன்னா வாட்டி வதச்சிட்டே இருக்குது. அந்த நோய் எதனால வருது? அந்த காலத்தில் பச்சளை மருந்துகளை பயன்படுத்துவாங்க. இந்த பச்சளை மருந்துகள் கம்மியானதாலேயோ இல்லை செல்ஃபோன்னால் உள்ள அலைவீச்சிலையோ அப்படி மெடிசினால் உள்ள அலர்ஜியிலையோ அப்படி நிறைய பேர் என்னெல்லாமோ ஆய்வுகளை மேற்கொண்டு அதுக்கு இன்னும் தீர்வு காணல, மெடிசினும் கண்டுபிடிக்கல. பண்டைய காலத்துல எல்லாம் ஒரு காய்ச்சல் வந்தாலும் சுக்கு நல்ல மிளகு அதையெல்லாம் போட்டு பொடிச்சு புறக்கி ஒரு கஷாயம் காய்ச்சி குடிச்சா அது ஜம்முன்னு கேட்க பார்த்துருங்க. ஆனால் இப்போதைக்குள்ள தாவரங்கள்லையும் என்ன செய்யலை, அது கேட்கல. ஏன்னா இப்போதைக்கு கெமிக்கல் சேர்ந்த உரங்களை தான் தாவரங்களுக்கு போடுறாங்க. அதேபோல் முன்னாடி எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சாணி உரங்கள், மாட்டு சாணம் அப்படிப்பட்ட உரங்களை தான் போட்டு செழிப்பான ஒரு நிலைமையில் இருக்கும் தாவரங்கள் எல்லாம். சீக்கிரத்தில் விளைவிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு என்ன செய்கிறாங்கன்னா வேகமாக பூக்களில் மருந்து அடிக்கிறாங்க. அடுத்த நாள் பெருசாக பலூன் கணக்கில் உள்ள காய்களை உருவாக்குறாங்க, சந்தைப்படுத்துகிறாங்க. அதாங்க இப்போ நடந்துகிட்டே இருக்க விஷயங்கள். காய்கறி உணவுகள் ஒரு புறத்தில் இருந்தால் கூட இந்த நோய் எதனால வருதுன்னு சொன்னால் டேப்லெட் தாங்க. குழந்தைகள் உருவாகும் போது கற்பத்தடை மாத்திரைகளை சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அதுதான் பெரியதொரு விளைவுகளை உருவாக்குறது. சில நேரம் குழந்தை கரு பிடித்த உடனே என்ன செய்கிறாங்க, ஒரு மாதத்துல எல்லாம் அந்த கருவை அழித்து விட வேண்டிய மாத்திரையை சாப்பிடியாங்க. நம்ம சாப்பிடுகிற அந்த மெடிசினு எஃபெக்ட் என்ன செஞ்சுன்னா முதல்ல அந்த கருப்பையில் உள்ள சிறியதொரு கருவை அழிக்க தான் அது பயன்படுத்துகிறாங்க அந்த மாத்திரையை. ஆனால் அது என்ன செய்யணும்னா அது அழிக்கக்கூடிய தன்மை நிறைந்ததாக இருக்கிறது. அதனால என்ன செய்யணும்னா அது முதல்ல போய் அங்கே அழித்தாலும் எப்போவுமே வாவழியாக தான் சாப்பிடுவோம். வாவழியாட்டம் அந்த மெடிசின் உடம்புக்குள்ளே போகும்போது பல பாகங்கள், நம்முடைய லிவர், ஹார்ட்டு, அப்படி இந்த இறப்பை, பெருகுடல், சிறுகுடல் எல்லா குடலையும் தாண்டி என்ன செய்யணும்னா கருப்பைக்குள்ளே தான் போகும் அந்த மெடிசினுடைய எஃபெக்ஷன். அப்போ இந்த பார்ட்டுகள் எல்லாம் அந்த மெடிசினால் என்ன செய்யப்படும், பாதிக்கப்படும். அது டக்குன்னு தெரியாது. ஏன்னா நம்ம நல்ல ஸ்ட்ராங் பாடியாக இருக்கும்போது அது நமக்கு தெரியாது. அது என்ன செய்யணும்னா உடம்புக்குள்ளே ஏதாவது ஒரு சிறிய ஓட்டைகளை உருவாக்கும். சிறு நுண்துகள் போலப்பட்ட ஒரு அதனுடைய சூடு, அந்த மாத்திரை ரொம்ப ஹீட்டான மாத்திரையாக இருக்கும். அந்த மாத்திரை உடம்புக்குள்ளே போய் என்ன செய்யணும்னா அதனால நிறைய சைடு எஃபெக்ட் இருக்குது. அதனால தான் பார்த்துடுங்க இந்த குழந்தைகளுக்கு வருது பார்த்தீங்களா அந்த புற்றுநோய். அப்போது அந்த குழந்தைகளுக்கு வருதுன்னு சொன்னால் குழந்தைகள் எந்த தவறுமே செய்யலை, இந்த பெற்றோர்களுடைய ஜீன் வழியாக தான் என்ன செய்யுது, குழந்தைகள் உருவாகுது. அப்போ என்ன செய்யணும்னா இந்த பெண்கள் இந்த கற்பத்தடை மாத்திரைகளை சாப்பிடும்போது என்ன செய்யணும்னா அது அந்த மாத்திரைகளுடைய சைடு எஃபெக்ட்னால தான் என்ன செய்யறோம்னா அந்த குழந்தைகளையும் பாதிக்கப்படுது. அந்த நோயினால் பல்வேறு நோய்கள் வருவதற்கு இப்போ கருத்தடை மாத்திரைகள் காரணமாயிருக்கு. ஆனால் நம்ம தெரியாமல் என்ன செய்யறோம், வேகமாக சாப்பிட்டுட்டு என்ன செய்வோம், கை கால் வலி, அங்கே வலி, இங்கே வலி, எல்லா வலியும் ஒரு இடத்துல வலி நீண்ட நாள் அந்த வலி மாறலைன்னு சொன்னால் உடனே சொல்லுவாங்க டாக்டர்கள் அது உள்ள கட்டி இருக்குது, தேய்மானம், எலும்பு தேய்மானம், அந்த தேய்மானம், இந்த தேய்மானம். நம் முன்னோர்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அதுக்கு பச்சளை மருந்துகளை யூஸ் பண்ணுவாங்க பார்த்துடுங்க. பைனாப்பிள் அப்படி போன்ற அந்தந்த பிஞ்சுகளை எல்லாம் அதனுடைய விதைகளை எல்லாம் நிறைய சாப்பிட்டு அப்படிப்பட்ட கரு பிடிக்காமல் இருக்குவதற்கான இயற்கையான மருத்துவங்களை தான் அவங்க பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதனால தான் முந்தைய காலத்துல எல்லாம் கேன்சர் நோயினால் இறப்பவர்கள் கம்மியாக தான் இருப்பாங்க. அந்த நோயினாலே பயப்படுவாங்க. ஆனால் இப்போதைக்கு அதெல்லாம் ஒரு காய்ச்சல் போல அதை போல் ஆயிட்டுங்க. இப்போ செல்ஃபோன்னால் வைப்ரேஷனால் வருது, அப்புறம் மேலே இந்த ஃபேனில் உள்ள வைப்ரேஷனால் வருது. அதெல்லாம் பெரிய அளவு ஆய்வுகள் மேற்கொண்டாலும் அதெல்லாம் உண்மையான தகுந்த காரணங்கள் கிடையாது. இருந்தாலும் வைப்ரேஷனால் சில அதிர்வுகள் உடம்புல உருவாகலாம். இருந்தாலும் முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா இந்த கரு உருவாகினோட டேப்லெட் சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா, அந்த டேப்லெட்டு கருவை மட்டும் அழிப்பதில்லாமல் சிறிதாக நம்முடைய உடலுடைய ஜீன்ஸுகளையும் அந்த டிஎன்ஏ, குரோமோசோம் இதோட எல்லாம் என்னையும் சிறிதாக அழித்து நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை குறைத்து அதனால நம்மளுடைய உடம்பை பலவீனப்படுத்தி ஒவ்வொரு உடம்புகள்லையும் இந்த வலிகளை உருவாக்கி அப்புறமா என்ன செய்யணும், இரத்த ஓட்டங்களை தடுத்து பிளட்டு கிளாட் ஆயிரும் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அது பார்த்தீங்களா, இதனால தான்.
அப்போது என்ன செய்யணும்னா இது வந்து கட்டியாட்டும் வராது. முதல்ல இந்த காலில் எல்லாம் புற்று கால் புற்று இருக்குது பார்த்தீங்களா, காலாணின்னு சொல்லுவாங்க, அதே போல் புற்று தான் வரும். அப்போ என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ரத்த ஓட்டத்தில் இருக்கும்போது டக்குன்னு வந்து கண்டுபிடிக்க முடியாது. அது வந்து புற்றை போல் தான், இந்த காலில் வர புற்றை போல் தான் உள்ளுக்குள்ளாடியும் உருவாகும். ஆனால் வலிகள் மட்டும் இருக்கும் அந்த இடத்துல. அதனால தான் நம்மளால் முதல்ல கண்டுபிடிக்க முடியாது பார்த்துடுங்க. ஃபைனல் ஸ்டேஜ், லாஸ்ட்டு ஸ்டேஜில் போயின முன்னாடி தான் என்ன செய்வாங்க, கண்டுபிடிப்பாங்க. டாக்டர் எல்லாம் சொல்லுவாங்க முதல்ல கண்டுபிடிச்சா அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி குணம் ஆக்கலான்னு சொன்னால் அது வந்து 100% நம்ப தகுந்ததா என்றால் என்ன செய்ய முடியாதுன்னா அதெல்லாம் தீ வைத்து தான் பொசுக்கணும். அது முறைப்படி என்ன செய்யணும், அந்த காலாணிகள் எல்லாம் வருது பார்த்தீங்களா, காலாணிகள் எல்லாம் அது கொண்டு விடணும்னா தீ வைத்து தான் பொசுக்கணும். ஆனால் உடம்புக்குள்ளே ஒன்று வந்துட்டுன்னு அதை வந்து தீ வைத்து பொசுக்க முடியாது. ஏன்னா ரத்த ஓட்டம் இருக்கும்போது எக்ஸ்ரேலையும் தெரியாது, ஸ்கேனிங்லேயும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது முதல்ல. அப்புறமா அந்த செல்கள் என்ன செய்யணும்னா நாளடைவில் வந்து கட்டி ஆகி உறைஞ்சி அதில் வந்து இரத்த ஓட்டங்கள் தடை பண்ணி கட்டிகள் பெரிதாகி அது வந்து இறந்த செல்கள் வந்து ஒன்று கூடி நிறைய வரும்போது தான் என்ன செய்யணும்னா வெளிப்படும். அது வந்து அந்த கட்டியாக வெளிப்படும். அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா சின்ன ரவுண்டாட்டு ஒரு சின்ன சாம்பிளுக்கு தான் இருக்கும், நம்ம உள்ளுக்குள்ளாடி தெரியாது. அதனால தான் என்ன செய்கிறோம்னு சொன்னால் லாஸ்ட்டு ஸ்டேஜ் ஃபைனலுக்கு வந்துட்டாங்க, ஒன்றும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி டாக்டர்மாரும் சொல்கிறாங்க. கருவில் இருக்கும்போது இளம் வயதினர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இளம் வயதினர்கள் புதுதாக கல்யாணம் பண்ணியவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், சரி முதல் இது வேண்டாம், மற்றபடி அடுத்து குழந்தை உருவாக்கலாம், 1 வருஷம் பெண்டிங் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் கர்ப்பம் உருவாகின உடனே என்ன செய்வாங்க, அழிச்சிடுவாங்க. அப்படிப்பட்ட தவறுகளை இனிமேல் செய்யாதீங்க. ஏன்னு சொன்னால் அது வந்து அந்த கருவை மட்டுமல்ல பாதிக்குது, உங்களோட கர்ப்பப்பையில் அது போயிருந்து எஃபெக்ட் பண்ணி அதனால வேறு ஃபைப்ராய்டு கட்டிகள் எல்லாம் உருவாகி அது சின்ன சின்ன எல்லா நீட்டாக கழிவெல்லாம் போகாது பார்த்துங்க வெளியில். அப்படி எல்லாம் டேப்லெட் சாப்பிடும்போது உள்ளுக்குள்ளாடி ஏதாவது பீஸ் இருந்துச்சுன்னா அது வந்து என்ன செய்யணுன்னா அழுக்கான ஒரு கட்டிகளை உருவாக்கி ஃபைப்ராய்டு கட்டிகளாக மாறுகிறது. இந்த ஹீமோதெரபி, அந்த தெரபி, இந்த தெரபி, எல்லா தெரபியும் செய்தாலும் நம்ம உடம்புல பலவீனம் தான் கூடுமே தவிர அந்த நேரம் சில நேரம் எனர்ஜிக்காக இருக்கும் சில டேப்லெட்னால. மற்றபடி அந்த தெரப்பிகள் எல்லாம் என்ன செஞ்சுன்னா உள்ளுக்குள்ளே நல்ல செல்களையும் அழிக்கும், கெட்ட செல்களையும் அழிக்கும். எல்லா செல்களும் நமக்கு செல்கள் தான் உயிர், ரத்தம் தான் உயிர். ரத்தத்தில் உள்ள செல்கள் வந்து இந்த வீரியம் குறையும் போது என்ன செய்யும், நமக்கு உடம்புல வந்து பலவீனங்கள் உருவாகிட்டே தான் இருக்கும். என்ன நோயாக இருந்தாலும் அந்த பலவீனம் வந்து என்ன செய்திடும், அதிகரிக்கமாக செய்யுமே தவிர குறையாது. கட்டியெல்லாம் வந்தாலும் சரி, நிறைய உள்ளிகள் எல்லாம் சாப்பிடுங்க, உள்ளி, வெளுத்துள்ளி, இது மஞ்சள் பொடி, அப்படிப்பட்ட இதெல்லாம் கூட்டில் நிறைய கூட்டுங்க. மற்றபடி என்ன செய்கிறது, நமக்கு ஆயுசு எது வரையோ அது வரை தாங்க நீளம். அதனால் கவலைப்பட்டுட்டு அப்படி இந்த வெப்ராலப்பட்டு போய் கீறி பழந்து அந்த இடத்தையெல்லாம் நாசாக்கி அப்புறம் ஸ்ப்ரெட் ஆகி உடம்பு ஃபுல்லாக டக்கு டக்குன்னு வேகமாக பரவும். இல்லைன்னா மெதுவாக வருஷத்துக்கு ஒருக்காதான் ஒரு புற்று உருவாகும். புற்றுநோயை பொறுத்தவரை வருஷத்துக்கு ஒருக்காதான் ஒவ்வொரு இடத்துல வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அது ஒவ்வொரு உறுப்பையும் பாதிக்கும், ஒவ்வொரு உறுப்பையும் அது பாதிக்கும். ஆனால் வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஒவ்வொரு இடத்துலையா பாதிக்கும். ஆனால் நீங்கள் அந்த இடத்த போய் வெட்டிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு 6 மாதம் 5 மாதத்துல என்ன செய்கிறோம், வேகமாக உடம்பு ஃபுல்லாக அந்த பிளட் வந்து சர்க்குலேஷன் ஆகி எல்லா இடத்துலையும் அந்த செல்கள் வந்து பரவும். கடைசி நேரத்தை அணுகிடுவோம். இறைவன் படைப்பில் பிறப்பு இறப்பு எல்லாம் சமமானது. அதுக்கடையில் கொஞ்ச நாள் வாழ்கிறோம். அதுக்கடையில் நம்மளுக்கு இந்த அடுத்தவங்கள ஜிமெயில் ஐடியை திருடி என்ன செய்யலாம், எப்படி அடுத்தவங்களை நம்ம நாசமாக பண்ணலான்னு தான் யோசிக்கிறோம். தவிர மனுஷன் வந்து நல்லபடியாக வாழட்டும், மற்றவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்வு கிடைக்கட்டும், மற்றவங்க நல்லபடியாக சந்தோஷமாக வாழட்டும்னு சொல்லிட்டு யோசிப்போம். அதனால நம்ம மனுஷங்களை மதிப்போங்க, மனுஷங்களை மதிப்போம், மனுஷங்கள்கிட்ட வந்து அன்பு காட்டுவோம். இந்த மிருகங்கள் காட்டிய கூட அன்பாக இருக்குது. இப்போ வந்து மனுஷனுக்கு என்னன்னு சொன்னால் அவனை ஜிமெயில் ஐடியை திருடணும், அவனுக்கு வந்து எனக்கு கண்ட்ரோலில் நான் அவனை வைக்கணும், அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிக்கிறீங்க. மனிதாபிமானத்துடன் செயல்படுவோம், அதுதாங்க நம்ம மனுஷனுக்கு அழகு. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். நான் வந்து இந்த கழுத்தில் அணிஞ்சிருக்கே பார்த்தீங்கன்னா இந்த பிரண்டை மாலை தான் பார்த்துருங்க, பிரண்டை தண்டு அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து அநேக மருத்துவ குணங்கள் உள்ளது பார்த்துடுங்க. இதை வந்து சம்மந்தி அரைச்சி எல்லாம் சாப்பிடுவாங்க. வாய்வு எல்லாம் நல்லது, வாய்வு வெளியேற்று. சற்று லைட்டாக கசக்கம் பார்த்துடுங்க. ஆனால் இதை வந்து நான் ரோட்டில் இருந்து தூக்கிட்டு வந்தேன் பார்த்துடுங்க. பஸ் ஸ்டாப்பில் எங்கே கொஞ்சம் தூரம் போனோம் பார்த்துடுங்க. அங்கே பஸ் ஸ்டாப்பில் என்ன வேஸ்ட் எல்லாம் போடுவாங்க தெரியுமா, அந்த வேஸ்ட்டில் கிடந்த இது பார்த்துங்க. ஏன்னா கண்ணுக்கு டக்குன்னு இது முளைச்சிருந்தா
லைட்டாக அந்த முளையை பார்த்த உடனே இது பிரண்டையுடைய முளைய போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அந்த முளையை தான் பார்த்தேன். அதுக்கு மேலே வந்து துணிகள் வேஸ்ட்டுகள் அதெல்லாம் வந்து இதுக்கு மேலே வந்து நிறைஞ்சி இருந்துடுச்சு. இந்த முளையை பார்த்த உடனே எனக்கு இது பிரண்டையுடைய முளைய போல இல்லையா இருக்குது அப்படின்னு நினச்சி தான் இந்த முளையை பார்த்து தான் கண்டுபிடிச்சேன். அப்புறமா அதுக்கு மேலே கிடந்த வேஸ்ட்டு எல்லாம் அப்படி தள்ளிட்டு எடுத்துகிட்டு வந்தேன் பார்த்துடுங்க வீட்டுக்கு. எனக்கு சில நேரம் முன்னாடியெல்லாம் நான் வீட்டில் நடும்போது சில இடங்கள்ல நடும்போது வராது பார்த்துடுங்க. இது ஏதோ ஒரு புண்ணியவானுக்கு வீடு நிறைய வந்து வந்துருக்கு பார்த்துடுங்க. இருந்தாலும் இந்த புண்ணியவான் என்ன செய்திருக்காங்கன்னு சொன்னால் அப்படியே இந்த புரண்டை தண்டை என்ன செய்திருக்காங்கன்னு சொன்னால் வேஸ்ட்டில் கொட்டிட்டாங்க. அப்படியே மகிமை தெரியல போல். இதை வந்து லேகியமாக செய்து வச்சுருந்தா கூட அப்பப்போ நம்ம உடம்புள்ள சாப்பிட்டோன்னு சொன்னால் உடம்புள்ள எலும்பினுடைய வாய்வு பிடித்தம் வாய்வு பிடி அந்த கொளுத்துப்பிடி இழுத்துப்பிடி அதெல்லாம் மாறிடும் பார்த்துடுங்க. யாரோ தூரப்படுறீங்க. எது யாருக்கு கிடைக்கணுமோ அதாங்க கிடைக்கும். என்னுடைய கண்ணில் பட்டதால என்னுடைய மனசில் தோணுச்சு, ஐயோ இது மருத்துவ சக்தி உள்ளது இல்லை, அதை நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு போய் நம்ம பிரண்டை லேகியம் செய்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு டக்குன்னு மனதில் தோணுச்சு. அப்போ பஸ் ஸ்டாப்பில் இருந்து எடுக்கும்போது பஸ்ஸுக்கு யாரோ என்னவங்க எல்லாம் பார்த்துட்டு கேட்டாங்க, இது என்னத்துக்கு நீ எடுத்துகிட்டு போகிற? நான் சொன்னேன் அதுக்கு தான்.